Good evening, champion. Welcome to the new session. We will discuss some of the questions in impulse momentum and collision in advanced level. நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். கேட்ட கொஸ்டின் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நான் 3 மாசம் 4 மாசம் சொன்னேன் இல்லையா? ஆமா. அதுதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆன்சரை நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணதான். ஓகே, இந்த கொஸ்டின் வாசிங்க. A particle of mass m moving with speed u strikes one end of the uniform rod of mass m and length L lying on a smooth horizontal surface. The collision is perfectly elastic. Find the translational velocity of the rod after collision, angular velocity of the rod after collision, velocity of the particle after collision. வந்து யூனிஃபார்ம் ராட் லைங் அந்த ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஹரிசாண்டல் வந்து ராட் ஒன்று இருக்கு. அந்த ராடோட ஒரே ஒரு எண்டுல பார்ட்டிகல் மோத போகுது. இது கொஞ்சம் ஹையர் லெவல் தான். ஸோ எப்படி ப்ரொசீட் பண்றாங்கன்னு பார்ப்போம். வை இஸ் திஸ் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட்? ஸோ ஏதோ ஒரு டேபிள்ல இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு, பார்ட்டிகல் வந்து படுது. இங்க என்ன ஆகுதுன்னா லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் இருக்கு. லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் என்ன அர்த்தம்? இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன்னா இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். அப்புறம் எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்குன்றாங்க. இந்த மூணுமே இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்ம பேசிக் லேர்னரா இந்த 3 விஷயத்தையும் நம்ம இது பண்ணிக்கணும். வழக்கமா நம்ம பார்த்தெல்லாம் பார்ட்டிகல் கொலிஷன் தான் பார்த்துருக்கோம். ஆனா இதுல ராட். ஸோ பார்ட்டிகல்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொலிஷன் மட்டும் இருக்கணும். இங்க வந்து 2 வகையான மோஷன் நடக்குது. ஒன்னு டிரான்ஸ்லேட், இன்னொன்னு ரொட்டேட். டிரான்ஸ்லேட்னா லீனியர் மோஷன், நேரா இந்த மாதிரி இப்படி நகர்றது. ஓகே. ரொட்டேட்னா சுத்துறது. சோ ஒரு கொலிஷன் நடந்தாலுமே 3 அன்னோன் வந்துடும். இந்த சிச்சுவேஷனை விஷுவலைஸ் பண்ண சொல்றானுங்க.
ஸோ பார்ட்டிகல் அது ஒரு மாஸ் m, வெலாசிட்டி யூல வருது, ராடோட மாஸ் வந்து கேபிட்டல் M, லென்த் L. ஸோ எந்த எண்ட், ரெண்டு எண்ட் இருக்குங்க ராடுக்கு, அதெல்லாம் பார்ட்டிகல் இட் எண்ட் ஆஃப் த ராட். Since the it is away from the rod, center of mass. ஸோ கரெக்டா சென்டர் ஆஃப் மாஸ்ல ஹிட் பண்ணியிருந்தா ராட் ரொட்டேட் ஆகாது. சென்டர் ஆஃப் மாஸ தாண்டி தள்ளி போய் இது பண்ணா ரொம்ப ராட் ரொட்டேட் ஆகுது. இப்ப அன்னோன் வந்து டிஃபைன் பண்றோம் ஆஃப்டர் கொலிஷன். பார்ட்டிகல் வெலாசிட்டி v, ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி கேபிட்டல் V, ராடோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆஃப்டர் கொலிஷன் இந்த மூணு பேரையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். மூணு பேருக்கும் பேர் வைக்கிறோம். ஒருத்தனுக்கு சின்ன வி, ஒருத்தனுக்கு பெரிய வி, அந்த சுத்துறது ஒமேகா. மூமெண்டம் என்ன சொல்லுதுன்னா, இனிஷியல் மூமெண்டம் வந்து பார்ட்டிகல் மட்டும்தான் வரப்போகுது. பார்ட்டிகல் வந்து m வெலாசிட்டியில வருது, m மாஸ் u வெலாசிட்டி. அப்ப இனிஷியல் மூமெண்டம் வந்து mu. ஓகேவா? அடுத்தது ஃபைனல் மூமெண்டம் பாத்தீங்கன்னா, அந்த பார்ட்டிகல் வந்து v என்ற வெலாசிட்டி, ராட் வந்து கேபிட்டல் V என்ற வெலாசிட்டி. ஓகே. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் என்ன சொல்லுதுன்னா, mu equal to small m small u equal to small m small v. அப்ப இந்த v எந்த பக்கம் வந்தா m into u minus v equal to mv. இது ஈக்குவேஷன் 1. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டோம். செகண்ட், பிகினர் இன்டர்பிரேஷன் வந்து பார்ட்டிகல் லூசஸ் சம் மூமெண்டம். That last momentum becomes translation momentum of the rod. So நம்ம வந்து momentum loss எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பார்ட்டிகல்னால momentum பார்ட்டிகல் லாஸ் சம் மூமெண்டம், அதான் வந்து டிரான்ஸ்லேஷன் மூமெண்டமா மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம். இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து தாண்டி அடிக்கிறதுனால ஆங்குலர் மூமெண்டம் அபவுட் த ராட் சென்டர். Because the rod translation momentum produce no moment about its own center. So angular momentum வந்து எடுக்கும்போது நம்ம ராட் சென்டரை தான் பாயிண்டா சூஸ் பண்றோம். ஏன் அப்படின்றது காரணம் சொல்றோம். ராட் அதை எடுக்கும்போது டிரான்ஸ்லேஷன் நோ மூமெண்ட் நமக்கு வராது அப்படின்றதுனால எடுக்கிறாங்க. பார்ட்டிகல் இட் ராட் அட் டிஸ்டன்ஸ் L/2, எண்டுனால சென்டர்ல இருந்து எண்டுக்கு வந்து L/2, டோட்டல் வந்து Lனா அது ஹிட் ஆகிற தூரம் L/2. ஓகே. From the center. So angular momentumத்துக்கு என்ன ஃபார்முலா? I into omega சொல்லலாம். சரியா? L equal to I சொல்லலாம். இல்லாட்டி L equal to linear momentum into rotating distance. இங்க linear momentum into rotating distance தான் போட்டிருக்கானுங்க. linear momentum வந்து இனிஷியல் linear momentum mu, rotating distance L/2. ஓகே. ஓகேவா? டன்னா. அடுத்தது ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டத்துக்கு வந்து mv into L/2 பார்ட்டிகலுக்கு. சரியா? பார்ட்டிகல் into L/2 இது. ஆனா ஆங்குலர் ரொட்டேஷனல் ஆங்குலர் மூமெண்டம் பாத்தீங்கன்னா ராடுக்கு I ஒமேகா. பார்ட்டிகலுக்கு வந்து லீனியர் மூமெண்டம் இன்டு டிஸ்டன்ஸ் போட்டா வந்துடும். அதே வந்து ராடா இருந்தா I ஒமேகா. எம்முக்கு பதிலா I, விக்கு பதிலா ஒமேகா வரும். சரியா? மாஸோட ரொட்டேஷனல் காம்போனன்ட் தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வெலாசிட்டியோட ரொட்டேஷனல் காம்போனன்ட் தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே. ஸோ மொமெண்டம்னா mv, ஆங்குலர் மூமெண்ட்னா I ஒமேகா. I வந்து 1/12 ml² ஃபார்முலா ஐக்கு. ராட் ஃபார் யூனிஃபார்ம் ராட் அபவுட் இட் சென்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா ml² into omega/12 வரும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க. இல்ல காம்ப்ளிகேட்டட் இல்ல, ஜஸ்ட் அந்த ஃப்ளோல வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப நான் என்னன்னா இதுல எங்கேயுமே காம்ப்ளிகேஷன் கிடையாது. இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மூமெண்டம் போட்டு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா, அங்க நிப்பாட்டியாச்சு. இப்ப என்னன்னா இனிஷியல் ஆங்குலர் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டம். ஓகே.
ஆங்குலர் மூமெண்டத்துக்கு ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்க. நோட் பண்ணா உனக்கு காம்ப்ளிகேஷன் தெரியாது. ஆ ஏன்னா நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கத்துக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நம்ம பிரெயினை ஷார்ப் ஆகும். ஆ இது இந்த சாப்டர்ல தான் யூஸ் ஆகும் தெரியாது, வேற எங்கேயாச்சும் கூட யூஸ் ஆகலாம். ஆமா. ஸோ பார்ட்டிகளோட ஆங்குலர் மூமெண்டம்க்கு ஃபார்முலா என்னன்னா, லீனியர் மூமெண்டம் இன்ட்டு ரொட்டேட்டிங் டிஸ்டன்ஸ். நோட் பண்ணீங்க. அதாவது ஆங்குலர் மூமெண்டம் எல் போடுவோம், எல் ஈக்குவல் டு லீனியர் மூமெண்டம் பி போடுவோம், பி இன்டூ டிஸ்டன்ஸ், பி இன்டூ டி. ஓகே. இங்க பி வந்து உங்களுக்கு தெரியும், மாஸோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் மூமெண்டம் எவ்வளோ? எம்பி. இனிஷியல்னா எம்யூ. சாரி, எம்யூ. டிஸ்டன்ஸ், ரொட்டேட்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சென்டர்ல இருந்து எண்டுக்கு? ஒமேகா. டிஸ்டன்ஸ் சென்டர் டு எண்டு. ஓ, L/2. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்குன்னா இனிஷியல் மூமெண்டம் கிடைச்சிடுது. ஓகே. இல்ல காம்ப்ளிகேஷன் இருக்கா? இல்ல. நோ. ரிலாக்ஸா இருக்கலாம், காம்ப்ளிகேஷன் இல்ல. அப்படியும் காம்ப்ளிகேஷன் தான் ஒரு மடக்கு தண்ணி குடிச்சது. ம். இருக்கு. ஓகே அங்கிள். அடுத்தது ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வெலாசிட்டி எம்யூ பதிலா இங்க எம்வி வரும், அவ்வளவுதான். எம்இ இன்ட்டு L/2. இது ஆ பார்ட்டிகளுக்கு, இது பார்ட்டிகளுக்கு. இதே போல ராடுக்கு வந்து என்னன்னா, ராடுக்கு ஃபார்முலா என்னன்னா, L ஈக்குவல் டு ஐ ஒமேகா. இது பார்ட்டிகளுக்கு பி இன்ட்டு டி சொன்னோம் இல்லையா? ம் பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் மூமெண்டம் L ஈக்குவல் டு பி இன்ட்டு டி. தட் மீன்ஸ் லீனியர் மூமெண்டம் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஆ அதே வந்து ராடுக்கு ஐ இன்ட்டு ஒமேகா, L ஈக்குவல் டு ஐ ஒமேகா. நோட் பண்ணீங்க. ராடுக்கு ஆங்குலர் மூமெண்டம் வந்து L ரொட்டேட் பண்றோம், L ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஐ ஒமேகா. ராடுக்கு அங்கிள். ராடுக்கு இது வந்து ஐ ஒமேகா, L ஈக்குவல் டு ஐ ஒமேகா. பார்ட்டிகளுக்கு என்ன சொன்னேன்? எம்வி இன்டூ L/2. L ஈக்குவல் டு பி இன்ட்டு டி, பிடி. பினா லீனியர் மூமெண்டம், ஓ, டி. பி. ஃபார்முலா அங்கிள். ஃபார்முலா பி இன்டூ டி. ஓகே, இப்ப ஐ வந்து ஐ எப்படி கண்டுபிடிக்கிறானா, ஐ கேன் பி கால்குலேட் ஃபார் யூனிஃபார்ம் ராட் அபவுட் இட் சென்டர். இப்ப நம்ம சென்டரை ஆ பொறுத்து ஐயோட ஃபார்முலா என்ன? ml²/12. ஐயோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், சரியா? அப்ப மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். மாஸ் ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது ml²/12. இது வந்து இந்த ஃபார்முலா ராடுக்கு அபவுட் இட் சென்டர் தான் ஓகே ஆகும். இது தேவைப்படும், நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அதனால மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கணும். ராடுக்கு மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் என்ன கேட்டாங்கன்னா ml²/12. m கிலோகிராம், L ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரு பை 12. ஆ ராடுனாலே ஒரு டசன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஒமேகாவை அப்படியே பெருகினா நமக்கு கிடைச்சிடும். இது வந்து இனிஷியல் மூமெண்ட், இனிஷியல் ஆங்குலர் மூமெண்டம். இது வந்து ஃபைனல் ஆங்குலர் மூமெண்டம். ஆ சரியா? இந்த இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து போட்டு போனா m இன்டு u மைனஸ் v L/2 ஈக்குவல் டு 1/12 ml²W. ஓகே. அப்ப இதெல்லாம் கேன்சல் ஆகுது, L கேன்சல் ஆயிடும், m கேன்சல் ஆயிடும். அப்ப v/2 இது q12 கேன்சல் ஆயிடும். அப்ப ஒமேகா ஈக்குவல் டு 6v/L. ஆ ஓகே, இது ஈக்குவேஷன் 2. Once you know the v, the rotational speed is also automatically known சொல்றோம். ஸோ வந்து என்னன்னா, ஏற்கனவே ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1ல v தெரிஞ்சிடும், சரியா? m u v கேபிட்டல் M தெரிஞ்சா v தெரிஞ்சிடும். v தெரிஞ்சிடுச்சுன்னா இங்க ஒமேகா தெரிஞ்சிடும் செகண்ட் ஈக்குவேஷன்ல. ஆ யூஸ் எலாஸ்டிக் கொலிஷன் கண்டிஷன். எலாஸ்டிக் கொலிஷன் கண்டிஷன் வந்து E ஈக்குவல் டு 1. வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஸோ வந்து வெலாசிட்டி ஆஃப் கான்டாக்ட் பாயிண்ட் ஆன் ராட், ராடை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். ராடோட டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி கேபிட்டல் V. ஆ ரொட்டேஷன் வந்து ரொட்டேஷன் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து R ஒமேகா. ராட் இருக்கு. ராடோட ரொட்டேஷன் வெலாசிட்டி எங்கேயுமே ரொட்டேஷன் வெலாசிட்டி கண்டுபிடி. இப்ப ரொட்டேஷன் வெலாசிட்டி வந்து
இது தெரிஞ்சா ரொட்டேஷனால ஒரு லீனியர் வெலாசிட்டி வரும். v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா படிச்சிருப்பல. அந்த இங்க ஒமேகா ஒமேகா தான் ஆருக்கு பதிலா L/2. ஓகே. ஸோ இது ரெண்டுமே அபவுட் சென்டர்னால ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறாங்க. கூட்டிக்கிட்டா ஒமேகாக்கு சப்ஸ்டிட் பண்றாங்க. 6v/L போட்டோம்னா 3v வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 4v. Thus stuck end moves with the speed 4v. 4v. ஓகே. ஸோ அப்ரோச் ஸ்பீட் வந்து u. சரியா? செப்பரேஷன் 4v மைனஸ் v. அதாவது பார்ட்டிகளோட வெலாசிட்டி v, ராடோட இந்த ஸ்ட்ரக் எண்டோட இது வந்து 4v. ஸோ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம்னா v ஈக்குவல் டு 4v மைனஸ் u அப்படின்னு கொண்டு வரோம். ஸோ இந்த ஸ்மால் v வந்து 4v மைனஸ் யூன்றது இங்க பழைய ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் V ஈக்குவல் டு 2mu டிவைட் பை m பிளஸ் 4mனு வருது. இந்த v எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒமேகாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒமேகாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து v ஈக்குவல் டு 4v மைனஸ் u போட்டோம்னா இந்த 4vக்கு வந்து இவனை சப்ஸ்டிட் பண்ணிட்டு மைனஸ் u போட்டோம்னா அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் u கிடைச்சிருக்கு. ஸோ கேபிட்டல் V வந்து இப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது என்ன புரிதல் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹோல்சம் ப்ராப்ளம், ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி, ரொட்டேஷன் வெலாசிட்டி. டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி v, ரொட்டேஷன் வெலாசிட்டி r ஒமேகா அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒமேகா கண்டுபிடிச்சது சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சரி, அவங்க எல்லாமே ஒரு இதுல காப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன காப்பி ஆகுதுன்னா, நமக்கு வந்து இது அந்த சிம்பிள்லாம் வந்து டிவைடட் பை எல்லாம் வந்து அப்படி வர மாட்டேங்குது. அதுதான் எப்படி பிடிஎஃப் இது பண்ண முடியுமா? இங்க காப்பின்னு போட்டா காப்பி வந்துருது. இப்ப ஷேர் அப்படின்னு போட்டா என்ன வரும்? அப்படி போடும். ஓகே, காப்பி லிங்க் ஷேர்னு போட்டா வந்துட்டு போல இருக்கு. லிங்க் போட்டா லிங்க் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகே, அப்ப அந்த சாட் ஜிபிடிலேயே நீங்க போய் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். லிங்க் அனுப்பிச்சா வேடா அனுப்பிச்சா வந்து அது நமக்கு அதே அப்படியே பாத்துக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு. அதான் உனக்கு என்னன்னா, இப்ப இது ரெண்டு காம்ப்ளிகேஷன் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம என்னன்னா இது அட்வான்ஸ் இது பண்ணும்போது இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பிசிக்கல் இதை வந்து நீ வந்து எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா, பேசிக் லெவல்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தனா ஈஸியா கத்துக்கலாம். இது என்னன்னா எல்லா விதமான கொஸ்டினும் வந்து இதுல உள்ள வந்தது. டெக் ஸ்பெஷல் ஜேஇ அட்வான்ஸ் திங்கிங் வெரி ஹெவி ராடா இருந்தா என்ன ஆகும்? The rod behaves like a rigid wall. The particle rebound. இப்போ நம்ம ஒரு ரிஜிட் வால் சம் ஐ மீன் ஒரு வால் சம் பார்த்தா ராட் வந்து நம்ம m கொடுத்திருக்கான். m வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்து வச்சுக்கேன். அப்ப என்ன ஆயிடுனா v இந்த v-யும் 0 ஆயிடுது, ஒமேகாவும் 0 ஆயிடுது. ராட் வந்து ரொம்ப ஹெவி ராடா இருந்ததுன்னா, கேள்வியில ஹெவி ராட்னா ஸ்மால் v ஈக்குவல் டு மைனஸ் யூ. m-ம் 0 ஆயிடும், இந்த 4m கேன்சல் ஆயிடும். அப்ப ஸ்மால் v ஈக்குவல் டு மைனஸ் யூ வரும், பவுன்ஸ் ஆகும்ன்றான். இதெல்லாம் தான் நமக்கு ஐஐடி ஜேஇ கொஸ்டின். லைட் ராடு வெரி லைட் ராடா இருந்ததுன்னா
v ஈக்குவல் டு u/2 ஒமேகா ஈக்குவல் டு 3u/L ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஸ்பெஷல் கேஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எப்படி அப்ரோச் கொண்டு போறான்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல காம்ப்ளிகேட்டடா கொண்டு போறான். காம்ப்ளிகேட்டடா கொண்டு போயிட்டு ஸ்பெஷல் கேஸ் ஹெவி ராட் லைட் ராட் அப்படி சொல்லிட்டு நம்மள வந்து இது பண்றோம். ஸோ நம்ம எக்ஸாம்ல கேட்க போறது அந்த பெரிய டிரைவேஷன் கேட்க போறது கிடையாது. என்ன கேட்பாங்க? லைக் இந்த நம்ம ஹோட்டலுக்கு போறோம், எப்ப போனாலும் வந்து நம்ம சாதா தோசை கேட்க மாட்டோம். என்ன கேட்போம்? கீ ரோஸ்ட். ஆமா, ஸ்பெஷல் ரோஸ்ட் தான் கேட்போம். அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்பெஷல் கண்டிஷன் தான் கேட்பாங்க. இந்த கேஸ் 1ம் கேஸ் 2ம் ஸ்பெஷல். ஓகே. ஹெவி ராடா இருந்தா v ஈக்குவல் டு -u. அதே ப்ராப்ளம் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. ஆனா ராடு மட்டும் ஹெவி ராடு கேட்டாங்கன்னா u கொடுத்துட்டாங்க, u 10 மீட்டர்/செகண்ட், v கேட்டாங்கன்னா -10 மீட்டர்/செகண்ட். அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய டெரிவேஷன் எல்லாம் போடாம நேரடியா ஆன்சர் வந்துடும். அதே வந்து செகண்ட் கேஸ் லைட் ராடு, நம்ம ராடு ரொம்ப ரொம்ப லைட்டா இருந்ததுன்னா, நம்ம நம்ம கொண்டு போற பார்ட்டிகளோட மாஸ் அதிகமாகும், ராடு லைட்டா உண்டா, அந்த ராடோட வெலாசிட்டி u/2. ராடோட ஒமேகா வந்து 3u/L. அந்த டெரிவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. ஆனா ராடோட வெலாசிட்டி வந்து u க்கு ஈக்குவலா இருக்கும். இல்ல சாரி, இதுவோட ஃபைனல் வெலாசிட்டி ராடு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கனால பார்ட்டிகளோட அந்த மாஸ் இடிக்கிற மாஸோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும். ஓகே. ராட் ரொம்ப லைட் இல்ல, ஒருத்தன் லைட்டா இருக்கான், போய் இடிக்கிறோம், இடிச்சுட்டு அவன் கீழே வந்துருவான், நம்ம அதே வேலை தானே போகும். இந்த ரெண்டும் புரிஞ்சுக்கணும். ஓகே. இதான் கொஸ்டினா கேட்பானுங்க உனக்கு IIT JEE-ல. இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு என்ன, ராடு மாஸ் ஹெவியா இருந்தா பவுன்ஸ் பேக் ஆவான், லைட்டா இருந்தா அதே வெலாசிட்டில போயிடும். அவ்வளவுதான். இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான அணுகுமுறை. ஓகே அங்கிள். ஸோ அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்னா வந்து இப்போ ஆப்ளிக் கொலிஷன் கேட்போம். ஆப்ளிக் கொலிஷன் ரிலவெண்டா வந்து கொஸ்டின் கேட்போம். இல்லாட்டி இன்னொரு அடுத்த கேள்வி இதை விட பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை கேள்வி முடிக்க முடியும்? இப்போ ஐ திங்க் 9 முடிச்சிருக்கோம் அங்கிள். இதோட சேர்த்து 9 தான். இப்போ 9th கொஸ்டின் பார்க்கணும் இல்லையா? ஆமா. 9th பார்க்கணும், 10th பார்க்கணுமா? 10th. சரி, பார்த்துருவோம். ஸ்டெப் 3 ஸ்டெப் 2 9 வரைக்கும் பார்த்துட்டோம். எக்ஸ்பிளைன் 10, ப்ராப்ளம் 10 தான் கடைசி, அட்வான்ஸ் லெவல்ல கடைசி. சரி, ரெண்டு மறுபடியும் கேள்வி வாசிங்க. Two block of masses m and small m and big M lie on a smooth horizontal surface. A particle of mass m moves with a speed u towards the block big M. Collision is perfectly elastic. After collision, the particle rebounds, hits a fixed wall behind it elastically, then collides again with the block M. Find the velocity of block M after the second collision. சூப்பர். அதாவது ஒரு பெரிய மாஸ் இருக்கு, ஒரு சின்ன மாஸ் இருக்கு, போய் மோதிட்டு பவுன்ஸ் ஆகி பின்னாடி இங்க வால் இருக்கு, வால்ல பட்டு மறுபடியும் வந்து பெரிய மாஸ்ல மோது. அப்ப வெலாசிட்டி ஆஃப் பிளாக் கேக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த பக்கம் வால் இருக்கான், இங்க மாஸ் சின்ன மாஸ், இங்க பெரிய மாஸ். ஃபர்ஸ்ட் வாலுக்கு ஒரு கோடை போட்டாங்க, மாஸுக்கு வெலாசிட்டி போட்டாங்க. இந்த பெரிய மாஸ் வந்து 0 வெலாசிட்டியில இருக்கு. புரியுதுல்ல?
லைட்டா. அதாவது ஒரு பெரிய மாஸ் இங்க இருக்கு, இங்க வால் இருக்கு. ஆ ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு வால் இருக்கு. வால் தான் பின்னாடி இருக்கு, பெரிய மாஸ் இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவுல யார் இருக்கா? சின்ன மாஸ். ஓ கதையில ஓகே ஓகே ஓகே. நம்ம கதையில 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வாலு, இங்க பெரிய மாஸ், நடுவுல சின்ன மாஸ். ஆ இந்த சின்ன மாஸ் என்ன பண்றான், சும்மா இல்லாம பெரிய மாஸ் மேல போய் மோதுறான். ஆ அவன் தான் பெரியவனாச்சே. பெரியவன் ஆனவனே இவன் பவுன்ஸ் பேக் ஆகி வால்ல போய் பவுன்ஸ் பேக். பின்னாடி வந்து வால்ல மோதுறான் சின்ன மாஸ். மறுபடியும் போய் பெரிய மாசம் மோதுறான். அப்ப கேக்குறான், ஆ புரியுதா? ப்ராப்ளத்தை பிசிக்கலா புரிஞ்சீங்க. இந்த படம் இருக்கு பாருங்க, வாலு, ஸ்மால் எம், கேபிட்டல் எம். வாலுக்கு ஒரு கோடு போட்டான், ஸ்மால் எம் வந்து யூ வெலாசிட்டில மூவ் ஆகுது, கேபிட்டல் எம் ரெஸ்ட்ல இருக்கு, 0. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொலிஷன் வந்து ஸ்மால் எம்க்கும் கேபிட்டல் எம்க்கும் நடக்குது. செகண்ட் கொலிஷன் வந்து ஸ்மால் எம்க்கும் வாலுக்கும். ஃபர்ஸ்ட் கொலிஷன் வந்து ஸ்மால் எம்க்கும் இதுவும், செகண்ட் வந்து கொலிஷன் ஆஃப் எம் வித் வால். செகண்ட் கொலிஷன் வந்து மறுபடியும் எம் வித் கேபிட்டல் எம். ஸோ ஒவ்வொன்றா ஓகே. எல்லாமே எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டான். ஸோ ஃபார் ஒன் டைம்ஸ் எலாஸ்டிக் கொலிஷன் பிட்வீன் மாஸ் M1 and M2. ஸோ V1 ஆ கண்டுபிடிச்சு பண்றதுக்கு இதுல இந்த மாதிரி ஃபார்முலா கூட இருக்கு. M1 minus M2 divided by M1 plus M2 into U1, 2M2 divided by M1 plus M2 U2. இது வந்து ஃபர்ஸ்ட் மாஸுக்கு, இது செகண்ட் மாஸுக்கு ஃபைனல் வெலாசிட்டி. சின்ஸ் M is initially at restனா U2 0. சரியா? U2 0னா இந்த டேர்ம் ஃபுல்லா காணாம போயிடும், இந்த டேர்ம் ஃபுல்லா காணாம போயிடும். ஆமா. அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, V1 equal to M1 minus M2 divided by M1 plus M2 U1, இது V2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொலிஷன் வந்து பிஃபோர் கொலிஷன் வந்து இது வந்து பிகினர் கான்செப்ட் எலாஸ்டிக் கொலிஷன் ஃபார்முலா வந்து நம்ம சும்மா சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் கொலிஷன் வந்து எம் வந்து யூ வெலாசிட்டில போகுது, கேபிட்டல் எம் வந்து நகராம இருக்கு. V1 வந்து அந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் போட்டிருக்கான். எந்த ஃபார்முலா? M1 minus M2 ஸ்மால் எம் மைனஸ் கேபிட்டல் எம் டிவைட் பை எம் பிளஸ் எம் போட்டான். ஆ அந்த ஃபார்முலாவை அப்படியே இது பண்ணியிருக்கான். இங்க செகண்ட் டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும், ஏன்னா நகராது. V2 வந்து V1 is less than 0, so the particle rebound to the wall. இந்த ஸ்மால் எம் வந்து சின்ன வேல்யூ, கேபிட்டல் எம் பெரிய வேல்யூ, நெகட்டிவ்ல வரும். அப்ப ரீபவுண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். வெலாசிட்டி பிளாக் எம், இந்த பிளாக் எம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 2 into m divided by small m plus capital M into u. ஓகே. ஸோ வந்து இந்த V1 தெரிஞ்சிச்சு. V1 இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பிளாக், இது V2 போட்டிருக்கோம், ஆக்சுவலா V1 போட்டிருக்கோம். சரி, ஏன் V1 போட்டான்? அதாவது அதோட ஃபைனல் வெலாசிட்டி V1 பேர் வச்சுக்கிறான், அவ்வளவுதான். சரியா? அதோட இனிஷியல் வெலாசிட்டி இவனோட ரெண்டு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் மாஸ் வந்து ஸ்மால் V1, லார்ஜர் மாஸ் வந்து கேபிட்டல் V1. ஃபர்ஸ்ட் கொலிஷன் முடிச்சு இப்போ வாலை போய் மோத போகுது. வாலை மோதும் போது கொலிஷன் இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்றனால வால்ல இருந்து பட்டவன சின்ன மாஸ் என்ன ஆகும்னா இட் இஸ் மைனஸ் V1 மாறும். மைனஸ் V1னா இந்த மைனஸ் மட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப கேபிட்டல் M மைனஸ் M டிவைட் பை M பிளஸ் M U. ஆனா பிளாக் வந்து அன்அஃபெக்டடா இருக்கும், ஏன்னா வந்து இந்த வெலாசிட்டியில் நகர்ந்துட்டு இருக்கு, பிளாக் வந்து அன்அஃபெக்டட். ரெண்டாவது பெரிய ஓகே. பெரிய மாஸ் வந்து அன்அஃபெக்ட் ஆகாம இருக்கும். மறுபடியும் மோதல் நடக்க போது, அந்த மோதல் நடக்கிறதுக்கு இவன் U1, இவன் இனிஷியல் வெலாசிட்டி, இவன் ஃபைனல் வெலாசிட்டி. இவன் ரெண்டு பேரும் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப், இவன் சின்ன மாசுக்கு இனிஷியல் வெலாசிட்டி, இவன் பெரிய மாசுக்கு இனிஷியல் வெலாசிட்டி. இவன் சின்ன மாசோட இனிஷியல் வெலாசிட்டி, இவன் பெரிய மாசோட இனிஷியல் வெலாசிட்டி. இவன் போய் மறுபடியும் இந்த சின்ன மாசம் என்ன பண்ண போறான், இந்த பெரிய மாசம் மோத போறான். சரியா? சின்ன மாஸ் வந்து பெரிய மாச போய் மோத போறான்.
சின்ன மாஸ் வந்து இந்த வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கான், பெரிய மாஸ் இந்த வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கான். செகண்ட் பொசிஷன்ல வந்து ரெண்டுத்தோட யூ கிடைச்சிச்சா? ஆமா. கிடைச்ச ஒன்னும் v2 அவன் தான் வந்து இவன். பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் ரீபவுண்டிங் ஃப்ரம் வால் வந்து இதான் வெலாசிட்டி, ரெண்டுத்தோட வெலாசிட்டி எழுதிட்டாங்க. இதுல வந்து v2 வந்து கிரேட்டர் than v1. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா v2 கிரேட்டர் than v1 அப்படின்னு போட்டான் அப்படின்னா இப்ப இந்த கீழே இருக்கிறது m greater than 3 times of mass அப்படின்றானுங்க. So second இது collision உங்க occur only if m greater than 3m, otherwise the particle can never catch the block again. ஸோ இந்த கேபிட்டல் எம் வந்து நமக்கு வந்து இந்த சின்ன மாசை விட இவனோட பெரிய மாஸ் வந்து இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோ இருந்தானா இவன் 15 கிலோக்கு 16 கிலோ இருந்தால் தான் தொடவே முடியும், இல்லாட்டி தொடாது. ஓகே. பிஃபோர் செகண்ட் பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க, அது ஒரு 2 வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் பிளாக் ஆஃப்டர் செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி போடும்போது அந்த ஃபார்முலா மறுபடியும் அந்த மாசு, இந்த மாஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் வெலாசிட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன வந்தது? அந்த ஃபார்முலா மட்டும் ஒரு வாட்டி எழுதிங்க, எழுதிட்டீங்கன்னா நம்ம அதை போட்டலாம். இந்த ஃபார்முலா ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சிம்பிளி, சரியா? இதுல வந்து m1 வந்து m, m2 வந்து கேபிட்டல் M எழுதிங்க, நோட் பண்ணீங்க. m1 ஈக்குவல் டு ஸ்மால் m, m2 ஈக்குவல் டு கேபிட்டல் M. நோட் பண்ணிட்டீங்களா? m1 ஈக்குவல் டு ஸ்மால் m, m2 ஈக்குவல் டு கேபிட்டல் M போட்டுங்க. u1 வந்து u1 and u2 நான் சொல்றேன் இப்போ. ஒரே கடைசி நிமிஷம். M1 is equal to m1 ஈக்குவல் டு ஸ்மால் m, m2 ஈக்குவல் டு கேபிட்டல் M. ஓகே. ஸோ இதுல u1 u2 சொல்றேன் பாருங்க. u1 வந்து m மைனஸ் m டிவைடட் பை M- இங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஓகே. m மைனஸ் m இன்டு u டிவைடட் பை m பிளஸ் m. ஓகே. u2 வந்து 2m டிவைடட் பை m பிளஸ் m இன்டு u. ஆ போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறாங்க. u1 u2 இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறாங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஃபைனல் வெலாசிட்டி, ஆ அந்த ஈக்குவேஷன் நீங்க எழுதுனீங்க இல்லையா, எழுதுன இடத்துல சப்ஸ்டியூட் பண்றானுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு vf ஈக்குவல் டு கிடைச்சிடும் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே. ஃபைனலா இருக்கு பாத்தீங்களா, அதான் ஆன்சர். 4m இன்டு m மைனஸ் m டிவைட் பை m பிளஸ் m ஹோல் ஸ்கொயர் இன்டு u. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்புறேன். ஓகே. நிறைய இன்டேக், கீ இன்டேக்லாம் நிறைய கொடு சொல்றானுங்க இவனுங்க சொல்லும்போது. அந்த நம்ம கீ இன்டேக் தான் வந்து நமக்கு காப்பி கொடுத்துருக்கேன். காப்பி கொடுக்க ஷேர் கொடுக்கலாம்.
லிங்க். ஓகே, இதோட இந்த 10 கொஸ்டின் வந்து முடிஞ்சுது. நீங்க இப்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பேசிக்ஸ் வந்து நிறைய போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, அட்வான்ஸ் போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பேசிக்ல நல்ல கிரிப் கிடைச்சப்ப தான் அட்வான்ஸே போகணும். அட்வான்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் மேலேயே காட்டுறாங்க அவ்வளவு. சரியா? ஓகே, புரியுது. அதனால அட்வான்ஸ் போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது தெரியும். பேசிக்ல நல்லா நம்ம அடிச்சு ஆடணும் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து நமக்கு ஒண்ணுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். அட்வான்ஸ் வந்து ஃபுல்லா டெரிவேஷன் ஸ்கில் தான். ஐஐடி ஜேஇல மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐஐடி ஜேஇ வந்து இது முடிஞ்ச பேசிக் முடிஞ்ச பிறகு தான் வந்து மெயின்ஸுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸுக்கு வந்து டெரிவேஷன் நமக்கு எப்படி திங்க் பண்ண வே ஆஃப் திங்கிங் வந்து கற்றுக் கொடுக்குறானுங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் போதுமா இல்லை இன்னும் ஆப்ளிக் கொலிஷன் ஏதாச்சும் போட்டு பார்ப்போம்? ஓகே அங்கிள். ஆப்ளிக் கொலிஷன் ஏதாச்சும் டாபிக் போடுவோமா இல்லை வந்து இதுவே போதுமா? ஆப்டிக் கொலிஷனே ஓகே. ஆப்ளிக் கொலிஷன் அங்கிள், ஆப்டிக் கொலிஷன் பத்தி அதான் கேட்குறேன். அடுத்த டாபிக் ஆப்ளிக் கொலிஷன் மட்டும் போட்டு கேட்பேன் தனியா. ஒப்ளிக், ஓ எனக்கு ஆப்டிக்னு கேட்டுச்சு. ஆப்டிக்கா? ஆப்ளிக். எனக்கு ஓகே. சரி, இப்போ ஆப்டிக் ஓகே அங்கிள். அது ரிலவெண்டா நம்ம பேசிக் லெவல் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரியா? அட்வான்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. 10 மினிட்ஸ் வேணாம், ஒரு நம்ம வந்து 6:30க்கு மீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ.